இவ்வளோ அழுக்காக இருக்க இந்த பாத்ரூம் ஃப்ளோரை நான் எப்படி 3 பொருளை யூஸ் பண்ணி 7 ஸ்டெப்பில் இவ்வளோ க்ளீனாக இந்த ஃப்ளோரை மாற்றினேன்றது வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு மை சேனல் கிளீனிங் 360. நம்ம சேனலில் ஒன்லி க்ளீனிங் வீடியோஸ் மட்டுமே நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் வர வீடியோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. அண்ட் இன் பிட்வீன் த வீடியோஸில் நான் கமெண்ட் செக்ஷன் தனியாக உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நான் அது கமெண்ட்ஸ் கார்னர்னு ஒரு டாபிக் வச்சு தனியாக ஒரு செக்ஷன் மாதிரி இந்த வீடியோவில் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். இது நான் எதுக்கு முக்கியமாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பிகினர் தான். ஸோ நான் போடுற வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் ஏதாவது கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நான் அதை கரெக்ட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை இன்ஃபார்மும் பண்ணுவேன். அதே மாதிரி என் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்கிறதுனால மற்ற ஆடியன்ஸ்க்கும் அது ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். அதனால் இந்த கமெண்ட்ஸ் கார்னரை நம்ம வீடியோவில் ரெகுலராக இன்பிட்வீன் த வீடியோஸில் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த பாத்ரூம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாத்ரூமில் அழுக்கு செய்கிறதுக்காக 3 ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம நல்ல பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணாமல் இருந்தால் அதில் இருக்க ஒட்டடை ஃபார்ம் ஆகி அது ஒரு டஸ்ட்டாக க்ரியேட் ஆகி ஸ்டே ஆகிடும். இது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் நம்ம டேப்பில் வர வாட்டர் கொஞ்சம் கலங்களாக வந்தாலோ இல்லை தண்ணி வந்து வடிஞ்சிக்கிட்டே இருந்தாலோ அதனால கூட நம்ம பாத்ரூம் அழுக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது செகண்ட். அண்ட் தேர்ட் ஃபைனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கால் பின்னாடி அதாவது நம்ம பாதத்தில் இருக்க டஸ்ட் எல்லாமே நம்ம பாத்ரூமில் வந்து போகிறதுனால அது அங்கே ஸ்டிக் ஆகிருந்ததுன்னா அதனால கூட மேபி நம்ம பாத்ரூம் அழுக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3 விஷயத்தை நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம பாத்ரூம் க்ளீனாக வச்சுப்போம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாத்ரூம் க்ளீனிங் Part-2, அதாவது பாத்ரூமோட ஃப்ளோர் எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் இந்த பாத்ரூம் வந்து நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுன்றதுக்காகவே ஒரு ஒன் வீக் மேலேயே கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். அதனால தான் இப்படி இருக்குது. அண்ட் என்னோடய லாஸ்ட் Part 1 வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, பாத்ரூமோட வால் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்றது காமிச்சிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இங்கே கார்ட்ஸில் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இந்த லிங்க்கை பிங்க் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு எந்த இடம் ஈஸியாக இருக்கோ அந்த இடத்துல போய் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம பாத்ரூம் ஃப்ளோர் க்ளீனிங்கில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்றது பார்த்துடலாம். நம்ம குளித்த பிறகு நம்மளோட முடி இல்லைனா டஸ்ட் ஏதாவது போயிட்டு கரெக்டாக இந்த தண்ணி வடிகிற இடத்துல தேங்கி நிற்கும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணி டஸ்ட்பினில் போட்டுடலாம். அண்ட் நம்மளோட செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்மளோட ஃப்ளோர் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் வெட் பண்ணிக்கலாம், அதாவது கொஞ்சம் ஈரமாக்கிக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கு மேலே போகிற லிக்விட் ஆர் சொல்யூஷன் எல்லாமே வந்து ஈஸியாக அந்த ஃப்ளோரில் அப்சர்வ் ஆகிக்கும். அதனால தான், வேறு எதுக்கும் இல்லை. இது மாதிரி நான் பாத்ரூம் ஃபுல்லாகவே இதை வெட் பண்ணி விட்டுக்கிறேன், தண்ணி ஊற்றி நினச்சிக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ இந்த ஃப்ளோரை க்ளீன் பண்ண ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிற ப்ராடக்ட் இந்த பேக்கிங் சோடா தான். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பேக்கிங் சோடா நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ண போகிறேன்றதை. ஆமாம், நீங்கள் நினச்ச மாதிரி நான் இந்த பாத்ரூம் ஃப்ளோர்லேயும் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இந்த பேக்கிங் சோடாவை எங்கெல்லாம் எனக்கு அழுக்கு இருக்கோ அந்த இடத்துலலாம் லைட்டாக இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த பேக்கிங் சோடாவை நான் பாத்ரூம் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். மெயினாக இது வந்து உங்களுக்கு அந்த தண்ணி போகல இந்த இடத்துலையுமே நீங்கள் அதை நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதை நான் வீடியோவில் கேப்சர் பண்ண முடியல, பட் அந்த இடத்துலையுமே நீங்கள் பேக்கிங் சோடா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பேக்கிங் சோடாவை நான் எப்படி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கின்றது தான் நான் உங்களுக்கு இப்போ காட்டிகிட்ருக்கேன். அண்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது, அது நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்பிட்வீனில் நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிற ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செகண்ட் ப்ராடக்ட் இந்த வினிகர் தான். இந்த வினிகர் வந்து நம்ம பேக்கிங் சோடா எங்கெல்லாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோமோ அந்த இடத்துலலாம் இந்த வினிகரை நீங்கள் ஊற்றிடுங்க. ஊற்றும் போதே உங்களுக்கு புஃப்னு ஒரு பொங்கி வரும். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாத்ரூம் வந்து ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணல, இல்லை ரொம்ப கடினமான அழுக்கெல்லாம் இருக்குது, அது நான் சொன்ன மாதிரி இந்த வினிகர் பேக்கிங் சோடா மட்டுமே போதுமா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியல. பிகாஸ் நான் இதை வச்சு க்ளீன் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த கடினமான அழுக்கு வந்து இந்த 2 ப்ராடக்ட்னால போவே இல்லை. அடிஷ்னலாக நான் இன்னொரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் அதை க்ளீன் பண்ணேன். அது என்னன்றதும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அண்ட் ப்ரூஃபோடு இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிட்டு அதை நல்லா தண்ணியில் நனைச்சிக்கோங்க. பிகாஸ் நம்ம அப்படியே வச்சுருப்போம், அதில் மேபி டஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு தண்ணியில் அதை வாஷ் பண்ணிவிட்டு நான் எங்கெங்கெல்லாம் பேக்கிங் சோடாவும் வினிகரும் நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல எல்லாத்துலேயும் இந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் ரெகுலராக, அதாவது வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி இந்த பேக்கிங் சோடா அண்ட் வினிகர் மட்டுமே போதும். பட் இங்கே இருக்க ஹாட் ஸ்டெயின்ஸ் வந்து நான் இது யூஸ் பண்ணுறதுனால க்ளீன் ஆகலை. பிகாஸ் இந்த
ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப நாளாகவே இங்கே இருக்குது. நான் க்ளீன் பண்ணாமல் வச்சதுனால அது வந்து இந்த 2 இன்க்ரீடியன்ட் மட்டுமே எனக்கு பத்தலை அதை க்ளீன் பண்ணுறதுக்கு. நான் சொன்ன மாதிரி பேக்கிங் சோடா அண்ட் வினிகர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் லெவல் ஆஃப் க்ளீனிங் நான் முடிச்சிட்டேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி நம்மளோட பளபளன்னு இருக்க ஃப்ளோரை வெளியே கொண்டு வருவோம். ஓகே, நான் சொன்ன மாதிரி தண்ணி எல்லா இடமும் நம்ம தெளித்து விட்டாச்சு. ஃபஸ்ட் லெவல் ஆஃப் க்ளீனிங் ஓவர். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் இது வந்து ஒரு தொடப்பம் மாதிரி தான், கட்டை தொடப்பம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்லேயே இந்த தொடப்பம் வந்திருக்கு. இப்போ ரீசன்ட் டேஸில் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த தொடப்பத்தை வச்சு நான் இந்த தண்ணி எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ தான் நம்ம வீடியோவோட முக்கியமான பார்ட், அதாவது ரொம்ப ஹாட் ஸ்டெயினை நான் எப்படி ஈஸியாக போக்குனேன்றது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப ஒரு புது இன்க்ரீடியன்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மோஸ்ட்டாக நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லைனாலும் அந்த கெஸ்ஸை அப்படியே ஹோல்ட் பண்ணி வைங்க. இப்போ நம்ம கமெண்ட்ஸ் கார்னர் போயிடலாம். நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன். அதில் வந்து எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது. கவிஷ்கா தினேஷ் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கிச்சனில் வந்து மெடிசின்ஸ்லாம் வைக்காதீங்க, அது ஒரு நெகட்டிவ் வைப் மாதிரி க்ரியேட் ஆகும் அப்படின்னாங்க. தேங்க்யூ ஃபார் இன்ஃபார்மிங் திஸ். நான் இனிமேல் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிறேன். அண்ட் நிறைய பேர் வீடியோ பார்த்தவங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, என்னோடய வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கே வெக்கமாக இருக்குது. அண்ட் நிறைய பேர் நம்ம வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் எனக்காக டைம் ஒதுக்கி நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப வேல்யூபிளாக இருக்குது. இந்த கமெண்ட்ஸ் கார்னர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னன்றதை நான் பிகினிங்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும். இப்போ நம்ம தேர்டாக எடுத்துக்க போகிற ப்ராடக்ட் வேறு எதுவும் இல்லைங்க, இந்த டாய்லெட் கிளீனர் தான். நீங்கள் இதை கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த டாய்லெட் கிளீனரை நான் சொன்ன மாதிரி எங்கெல்லாம் ஹாட் ஸ்டெயின் இருக்கோ அங்கெல்லாம் ஊற்றி விட்டுட்டு இந்த ப்ரஷ்ஷை வச்சு நான் முன்னாடி ரப் பண்ண மாதிரி நல்லா ரப் பண்ணி விட்டுக்கிறேன். இதை நான் ரப் பண்ணதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் எவ்வளோ டர்ட் இது வழியாக வெளியே வருதுன்ட்டு. உங்களுக்கே விசிபிளாக தெரியுது இல்லையா? பாருங்கள் இங்கே எவ்வளோ டர்ட் நம்மளுக்கு வெளியில் வருதுன்னு. இப்போ நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், நான் டேரெக்டாக இந்த பாத்ரூம் க்ளீனரே வச்சு ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணியிருக்கலாமே, எதுக்கு நான் பேக்கிங் சோடா வினிகர்லாம் வச்சு க்ளீன் பண்ணேன்னு. அது ஒன்றும் இல்லைங்க, நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா பேக்கிங் சோடா அண்ட் வினிகர் இது ரெண்டுமே உங்கள் டைல்ஸ்க்கு போதுமானது தான், பாத்ரூம் டைல்ஸ்க்கு. இல்லை இந்த மாதிரி விடாப்படியான கரெல்லாம் இருக்குது அதை க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம இந்த லிக்விடை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 அதாவது நம்மளோட டாய்லெட் கிளீனர், பேக்கிங் சோடா, வினிகர் இது 3மே நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற டாய்லெட் கிளீனரில் இருக்க ஒரு கெமிக்கல் வந்து நம்மளோட பேக்கிங் சோடாலேயோ இல்லை வினிகர்லேயோ ஜாயின் ஆகும்போது அது ஒரு டாக்ஸிக் கேஸ் ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். பட் நான் படித்த வரைக்கும் சில ஆர்டிக்கலில் வந்து அது சேஃப்னு தான் போட்டிருக்காங்க. பட் சில ஆர்டிக்கலில் வந்து நம்ம கையில் இரிட்டேஷன்லாம் உண்டாக்கும் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ சேஃபர் சைடு நம்ம இருந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கிங் சோடா அண்ட் வினிகர் மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு நினச்சா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லாட்டினா வெறும் இந்த பாத்ரூம் க்ளீனர் வச்சு நீங்கள் கூட க்ளீன் பண்ணிக்கலாம். பட் இது 3த்தையும் ஒன்றா சேர்த்து க்ளீன் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வேறு எதுவும் இல்லைங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிளாஸ்டிக் தொடப்பம் வச்சு நம்ம ஆல்ரெடி டாய்லெட் கிளீனர் எங்கெங்கெல்லாம் வச்சு நம்ம கழுவி இருந்தோமோ அந்த இடத்துல தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி நல்லா தொடச்சி விட்டுடுறேன். இப்போ பாருங்கள் நம்ம தரை எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் பாத்ரூம் துடைக்கிறீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை உங்களால் முடியும் அப்படின்னா வீக்லி ட்வைஸ் கூட பாத்ரூம் க்ளீன் பண்ணிவிடுங்க, ரொம்ப நல்லது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம குளிச்சதுக்கப்புறம் அந்த சோப்பு நுரை வந்து நம்ம பாத்ரூமில் அங்கங்கே நின்றுட்டுருக்கோம். அதை அப்படியே நீங்கள் விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா அது காஞ்சி போய்ட்டு அந்த இடம் அப்படியே ஒயிட் கலரில் மாறிடும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் எப்போவுமே குளித்து முடித்தோன்னே நான் சொன்ன மாதிரி இந்த பிளாஸ்டிக் தொடப்பமோ இல்லை கட்டை தொடப்பமோ உங்கள் வீட்டில் எந்த தொடப்பம் இருக்கோ அது தொடப்பத்தை டெய்லி நீங்கள் குளிச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி இந்த பாத்ரூமில் வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பாத்ரூம் எப்போவுமே க்ளீனாகவே இருக்கும். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணால் போதும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒயிட் டைல்ஸ் இல்லாமல் வேறு கலர் பாத்ரூம் டைல்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப லக்கி நீங்களாம். பிகாஸ் இந்த ஒயிட் டைல்ஸில் தான் கரைப்பட்டால் அப்படியே தெரிஞ்சிருதுங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த டாய்லெட் கிளீனர்ஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வீக்லி ட்வைஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே காலி ஆகிடும். ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி பேக்கிங் சோடாவும் வினிகரும் நீங்கள் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் ரிசல்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் க்ளீனிங் கண்டென்ட்டோட நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோவை பாருங்கள். நான் உங்களோட அங்கே வந்து பேசுகிறேன்.
இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் இன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்து உங்கள் வீடை க்ளீன் ஆக்க போகிறீங்க. இப்போ கதவை சாத்திட்டு கிளம்புறேன். பாய்.